பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான வசனம், மேட்டிமை உள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். கையோடே கைகோர்த்தாலும் அவன் தண்டனைக்கு தப்பான். ஆண்டவர் ஒரு எச்சரிக்கை இந்த வசனத்தின் மூலமா நமக்கு கொடுக்கிறார். மேட்டிமையா இருக்கக்கூடாது, பெருமையுள்ள இருதயத்தோட இருக்கக்கூடாது. அதை ஆண்டவர் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆனால் உலகம் என்ன நமக்கு சொல்லி கொடுக்குது? பெருமைப்படு, உனக்கு இந்த டேலண்ட் இருக்கா, பெருமைப்படு. உனக்கு இந்த ஆஸ்தி இருக்குதா, அதை நினச்சி பெருமைப்படு. உனக்கு இந்த பலம் இருக்குதா, பெருமைப்படு அப்படின்னு உலகம் பெருமையே சொல்லிக்கிட்டு இருக்கு. ஏன் உலகம் பெருமையை மட்டுமே சொல்லுது அப்படின்னா, அது சாத்தானால் உண்டானது. அதனால் அது அதிகமாக பெருமையை தான் நமக்கு சொல்லி கொடுக்கும். எப்படியெல்லாம் நம்ம பெருமையாக வாழலாம், மற்றவர்கள் முன்பாக நம்ம பெருமையாக இருக்கணும். இங்கிலீஷில் ப்ரௌட் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரௌடுன்னு சொல்லும்போது அது பெரிய விஷயமா நமக்கு தெரியல. ஆனால் பெருமைன்னு சொல்லும்போது ஒரு வித்தியாசம் தெரியுது இல்லை? அதான் அது அப்படியே இலைமறைவு காய்மறைவாக நமக்குள்ள சாத்தான் புகுத்துறான். நம்ம இருதயத்தில் ஒரு விதை மாதிரி போடுறான் அந்த பெருமையை. நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் இப்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நிலையில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நாம் கண்டிப்பாக கடந்து வந்திருக்கலாம், வரக்கூட வாய்ப்பு இருக்கு. ஆனால் ஒன்று நிச்சயம், இப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். அது கர்த்தருக்கு அருவருப்பானதான். நாம் எதெல்லாம் அருவருப்போம் யோசிச்சு பாருங்க. அருவருக்கிறதுனா என்ன? எதை நம்ம அருவருப்போம்? அதை நீங்களே சிந்தித்து பாருங்க. ஏன்னா அதை நம்ம டிஃபைன் பண்ணுறதோட நம்மளுடைய ஆழ் மனசில் அதை சிந்தித்து பார்க்கணும். எதெல்லாம் நாம் அருவருப்போம்? அப்படி இருக்குமா நாம் பெருமைப்படுறத கர்த்தருக்கு முன்பாக? எப்படி பெருமை வருது? வேதத்திலே பார்த்தீங்கன்னா லூசிஃபருக்கு பெருமை வந்துச்சு. ஏன்னா அவனை மாதிரி ஒரு மியூசிஷியன் யாருமே கிடையாது, இந்த உலகத்திலே யாரும் கிடையாது, இந்த பிரபஞ்சத்திலே யாரும் கிடையாது. ஏன்னா ஆண்டவர் அப்படி ஒரு டேலண்ட்டை கொடுத்து கர்த்தருக்கு அடுத்தபடியான ஒரு இடத்துல அவனுக்கு எல்லா மகிமையும் கொடுத்து நடத்தினார். ஆனால் அவனுக்கு ஒரு பெருமை வந்துச்சு. நமக்கு எல்லாமே இருக்குது, எல்லா மேன்மையும் மகிமையும் இருக்குது, எல்லா வல்லமையும் இருக்குது. நம்ம ஏன் கடவுளோட உட்காரக்கூடாது? இல்லைன்னா கடவுளுக்கு மேலாக ஏன் நம்ம போகக்கூடாது அப்படின்னு ஒரு பெருமை வந்துச்சு. அடுத்த செகண்ட் ஆண்டவர் என்ன செஞ்சார்? அவனை அங்கேருந்து தள்ளி போட்டார். அப்படி தள்ளப்பட்டவன் தான் அந்த லூசிஃபர் தான் இன்னைக்கு பிசாசா, சாத்தானா, அந்தகார லோகாதிபதியா, பிரபஞ்சத்தின் அதிபதியா, வான மண்டலத்தின் பொல்லாத சேனைகளா இன்னைக்கு அலைந்துகிட்டு இருக்கான். என்ன காரணம்? பெருமை தான் காரணம். அதே போல் வேதத்தில் கோலியாத்து கிட்டத்தட்ட 10 ஃபீட் இல்லை, மோர் தென் 10 ஃபீட்டுக்கு மேலே இருப்பார். நல்ல ஒரு ராட்சதர் போன்ற தோற்றம். எல்லா வித யுக்திகளையும் கற்றிருந்தார். ஆயுதங்களை எப்படி பயன்படுத்தணும், எப்படி கையாளணுன்றது அவருக்கு தெரியும். நல்லா பயிற்சி பெற்றிருந்தார். இப்படி எல்லா விதத்துலேயும் அவரை போல வேற யாரும் இல்லைங்கிற அளவுக்கு அவர் இருந்தார். அதனால அவருக்குள்ள ஒரு பெருமை வந்துச்சு கோலியாத்துக்குள்ள. என்ன மிஞ்ச யாருடா, வந்து பாரு, மீச வச்ச ஆம்பளை இருந்தால் யாராக இருந்தால் வாடா அப்படின்னு சொல்லி இஸ்ரவேலர்களை பார்த்து, கோலியாத் ஒரு பெலிஸ்தியன். இது கிறிஸ்தவர்களுக்கு நன்றாகவே தெரியும், வேதத்தில் இருக்குது.
என்ன பண்ணுறாரு, சவால் விடுறாரு, வா வந்து பாரு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணார், ஒரு சின்ன பையனான டீனேஜ் பையனான தாவீது, அவரை கம்பேர் பண்ணும்போது தாவீதெல்லாம் ரொம்ப சின்ன பையன், உயரத்துலேயும் சின்னம், தோற்றத்துலேயும் சின்னம், எல்லா விதத்திலையும் சிறிய ஒரு பையன். ஆனால் அப்பேற்பட்ட கோலியாத்தை தாவீது வீழ்த்தினார். எப்படி வீழ்த்தினார்? கர்த்தர் வீழ்த்த பண்ணினார். ஏன்னா கர்த்தர் அதை விரும்பவே மாட்டார், அதை அருவருக்கிறார். அதே மாதிரி நேபுகாத் நேச்சார், அவர் என்ன பண்ணார், கடைசியில் தன்னை கடவுளை ரேஞ்சுக்கு கொண்டு போயிட்டார். கொண்டு போயிட்டு என்னுடைய சிலையை நீங்கள் வணங்கணும், அப்படி வணங்கினேன்னா உங்களை நான் என்ன பண்ணுவேன், நெருப்பு சூழலை தூக்கி போடுவேன் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோட்ட சொன்னார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வந்து வணங்கினாங்களா? வணங்கலை. எங்கள் தேவன் எங்களை தப்பிவித்தாலும் சரி, தப்பிவிக்க வல்லவர். அப்படி தப்பிவிக்க விட்டாலும் சரி, ஒரு நாள் என்ன பண்ண மாட்டோம், நான் உன்னுடைய சிலையை வணங்க மாட்டேன். அது ஒரு விக்கிரகம், பெருமை. அதுக்கப்புறம் என்ன பண்ணார் நேச்சார், தள்ளப்பட்டார். நான் கட்டின மகா பாபிலோன்னு சொன்னார். இன்னைக்கு பாபிலோன் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுச்சு, அழிஞ்சு போச்சு. வெளிப்படுத்துதல் இருக்கு பாபிலோன் எப்படி அழிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி. ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. அங்கே ஆந்தைகள் ஊழவிட்டு இருக்கான், மிருகங்கள் உலாவிட்டு இருக்கான். இன்னும் சொல்லணும்னா நமக்கு புரிகிற மாதிரி சொல்ல, பேய்கள் நடமாடி கொண்டு இருக்கான். ஒன்றுமே இல்லைங்க, எல்லாம் பாழாய் போச்சு. எதனால? இந்த பெருமையினால். அதனால் தயவு செய்து நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் பெருமைக்கு இடம் கொடுக்கவே வேண்டாம். ஆனால் பெருமையை நமக்குள்ளே புகுத்துவான். ஒரு படிப்பில் நல்லா படிக்கிறோம், கிளாஸில் நம்ம தான் ஃபஸ்ட்டு அப்படிங்கும்போது மற்றவர்கள் நம்மளை பார்த்து சொல்லும்போது நமக்குள்ளே ஒரு பெருமை வரும். ஆமாம்ல, நம்ம கிளாஸ் ஃபஸ்ட்டு, நம்மளை மிஞ்ச யாருமே இல்லை. இது இயல்பாக உண்மையாகவே நடந்திருக்கு. ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்க, இந்த மாதிரி நம்மளை விட யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி அசதியாக இருந்து அசால்ட்டாக இருந்து கடைசியில் பெரிய பெரிய தேர்வுகளில் கோட்டை விட்டவங்களாம் இருக்கிறாங்க. அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கலாம். அதனால் இப்படிப்பட்ட பெருமைகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி உலக சம்பத்து, கார், பங்களா, சொத்து, இதெல்லாம் பார்த்து நமக்குள்ள பெருமை வந்துடக்கூடாது. எனக்கு எல்லாம் இருக்குது, எல்லாம் என் தலைமுறையாக இருக்குது, என்னை யாரும் அசைக்க முடியாது. வேண்டாம் வேண்டாம், அப்படி எண்ணமே வந்துட வேண்டாம். கர்த்தர் அருவருக்கிறார். இன்னொரு விஷயம் அங்கே பார்த்தீங்கன்னா, கையோட கை கோர்த்தாலுமா. இப்போ என்ன, ஒரு சிலர் இருக்கிறாங்க, நான் என்ன வேணால் செய்வேன், நான் எப்படி வேணால் வாழ்வேன், நான் வந்து எம்பியோட பையன், எம்பியோட பொண்ணு, இல்லைன்னா பெரிய கட்சியோட தொண்டை அப்படின்ற பெருமை வேண்டாம். இப்படிப்பட்ட பெருமைக்கு இடம் கொடுக்க வேண்டாம். கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். கர்த்தர் தாழ்மை உள்ளவனுக்கு தான் கிருபை அளிக்கிறார், இரக்கம் பாராட்டுகிறார். அதனால் பெருமைக்கு இடம் கொடுக்கக்கூடாது. நம்ம ஜென்ரலாக நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய நிறையா நிகழ்வுகளுக்கு நம்ம பெருமைக்காக ஃப்ளெக்ஸ் வைக்கிறோம். ஃப்ளெக்ஸ் வைக்கலாம் ஒரு அடையாளத்துக்காக, ஏதோ ஒன்றோ ரெண்டோ. பெருமைக்காக, வீண் பெருமைக்காக பணத்தை அதிகமாக செலவழித்து ஏன் வைக்கிறோம்? அது வந்து பெருமை இல்லாமல் வைக்கிறோமா? மற்றவர்கள் பார்க்கணும், என்னுடைய இது என்ன, என்னுடைய பவர் என்ன, என்னுடைய செல்வாக்கு என்னன்னு மற்றவங்க தெரிந்து கொள்ளணும்னு சொல்லி வைக்கிறோம். தயவு செய்து வேண்டாமே. இப்படிப்பட்ட பெருமையினால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அது நீங்கள் வைக்கிறீங்களே அந்த ஃப்ளெக்ஸு, அதுக்கப்புறம் எதுக்காவது உதவ போகுதா? அதை கிழிச்சு போட்டு போயிடுறாங்க. ஏன் இப்படிப்பட்ட ஃப்ளெக்ஸ் வைக்கணும்? அடையாளத்தை வைக்கலாம். ஒரு திருமணம் பண்ணுறோமா, அதுக்கு ஒரு அடையாளம், ரைட்டு வைக்கலாம். ஏதோ ஒன்று பண்ணுறோமா, அதுக்கு ஒரு அடையாளம் வைக்கலாம். ஆனால் ஃப்ளெக்ஸே வச்சுக்கிட்டே இருந்தா
ஆனால் ஒன்று சிந்தித்து பாருங்கள், இந்த ஃப்ளெக்ஸு செலவு பண்ணுற காசை ஏழை எளியவங்களுக்கு கொடுத்தா அவங்க எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க, அவங்க வாழ்க்கைக்கு எவ்வளோ பிரயோஜனமாக இருக்கும், எவ்வளோ பேர் இதனால் போஷிக்கப்படுவாங்க, பாதுகாக்கப்படுவாங்க. அதனால தான் ஆண்டவர் கர்த்தர் இயேசு பெருமைக்கு எதிர்த்து நிற்கிறார். அதனால் நம்ம எந்த ஒரு பெருமைக்கும் இடம் கொடுத்துடவே வேண்டாம். பல சூழ்நிலைகளை நாம் கடந்து வந்துக்கிட்டே இருக்கிறோம். பலவிதமான பெருமைகள் நம்ம வந்து ஆட்கொள்ள பார்க்கும். ஆவிக்குரிய பெருமை வந்து ஆட்கொள்ள பார்க்கும். உலக பெருமை நம்ம வந்து ஆட்கொள்ள பார்க்கும். எதுக்கும் நாம் இடம் கொடுக்க வேண்டாம். ஒன்று மட்டும் நம்ம மனதில் நிறுத்தி கொள்ளணும். கர்த்தர் அதை அருவருக்கிறார். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.